இந்தியாவில் இருக்கும் 3 மர்மங்கள் நிறைஞ்ச கோயில்கள். இந்த விஷயம்லாம் எதுக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பா யோசிக்க வைக்கும். அதுக்கு முன்னாடி கடவுள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. முதல்ல ஸ்ரீ பத்மநாத சுவாமி கோயில். இந்த கோயில்ல ஏகப்பட்ட மர்மங்கள் இருந்தாலும் இந்த உலகமே பேசப்படுது அந்த ஒரே ஒரு கதவை பத்தி தான். என்னதான் 2011ல அந்த 6 கதவுல 5 கதவு திறந்தா கூட இன்னி வரைக்கும் வால்ட் பீஸ் சொல்ல போற அந்த கதவை இன்னி வரைக்கும் திறக்கல. ஏன்னா அந்த கதவுக்கு முன்னாடி 2 பாம்புகள் சுத்தி இருக்க போல அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கதவை திறக்க சாவியே போட்டோ இன்னி வரைக்கும் கிடையாது. யாராச்சும் திறந்துட்டாங்கன்னா இந்த உலகத்தை பாம்புகளே அழிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. அதே பக்கம் கடலால பூமியே முழிக்கணும்னு சொல்லிட்டு பேசப்படுது. ரெண்டாவதா உஜ்ஜைன்ல இருக்க கல் பைரவ் டெம்பிள். இங்கேயாச்சும் கதவை தான் திறக்க முடியல. இங்க ஊத்துற ஆல்கஹால் எங்க தான் போகுதுன்னே தெரியல. அதாவது நீங்க பாக்குற லிங்கத்துக்கு லிக்கரை தான் பிரசாதமாவே கொடுப்பாங்க. இன்னி வரைக்கும் இருக்க மர்மமான விஷயம் என்னன்னா இந்த லிக்கர் எப்படி அந்த வாயில வச்ச உடனே மறைஞ்சு போகுதுன்னு இன்னி வரைக்கும் யாருக்கும் தெரியல. ஏன் சயின்டிஸ்டாலே பல வருஷமா கண்டுபிடிச்சும் யாருக்குமே இன்னி வரைக்கும் பதிலே தெரியல. மூணாவதா ஏபியில இருக்க வீரபத்ரா டெம்பிள். இந்த கோயில 16ஆம் நூற்றாண்டுல கட்டினாங்க. அதுல என்ன ஆச்சரியமான விஷயம்னா அங்க இருக்க 70 தூண்ல ஒரு தூண் மட்டும் காத்துலயே மிதக்கும். நீங்க கேட்க வருது எனக்கு புரியுது. 70ல ஒண்ணுமே தான் பெரிய விஷயமா சொல்லிட்டு, ஆனா 16ஆம் நூற்றாண்டுல செங்கலும் கிடையாது சிமெண்ட்டும் கிடையாது. பட் எப்படி மிதக்குதுன்னு யாருக்கும் தெரியல. மர்மமா இன்னி வரைக்கும் இருக்கு.